ஏனுங்கண்ணா நம்ம ஊட்டியில குடிக்கிறதுக்கு கேன் தண்ணி வாங்குறீங்களாக்கு நம்ம சந்தோஷங்கண்ணா. ஏன்னா காசு கொடுத்து நீங்க கேன் தண்ணி மட்டும் வாங்கல, வினையும் சேர்த்து தான் வாங்குறீங்க. அட என்ன மணி போஸ்க்கு இப்படி சொல்லி போட்டேன்னு கேட்டீங்கன்னா, கேன் தண்ணியில அத்தனை ஆபத்து நமக்கு இருக்குதுங்க. வெறும் தண்ணி தானே நம்ம வாங்கி குடிக்கிறோம். ஆனா நம்ம குடிக்கிற தண்ணியில நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து அத்தனை இருக்குதாமா. ஆனா கேன் தண்ணியில அதெல்லாம் எதுவுமே இல்ல, நம்ம கம்மியான அளவுல தான் இருக்குது. என்னங்க நம்ம வீட்டுல வாங்குற இந்த கேன் தண்ணியில ISSI முத்திரை, அப்புறம் FSSAI முத்திரை, கம்பெனி பேரு, அப்புறம் எப்போ தயாரிச்சாங்கிற தேதி, என்ன வரைக்கும் இந்த தண்ணி பயன்படுத்துங்கிற தேதி, அப்புறம் CML நம்பர், பேட்ச் நம்பர், இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பாத்துக்கிறீங்க. அதெல்லாம் பிரிண்ட் பண்ணாதான் வாங்கணும். கேன்ல மட்டும் இல்ல, அது மூடியிலையும் பிரிண்ட் பண்ணணும். ஆனா நான் வாங்குற தண்ணி எப்படி இருக்குது, மூடியில சும்மா ஒரு டேப்பை சுத்தி தராங்க, அவ்வளவுதானா. அந்த ஸ்டிக்கர் பிரிச்சறிஞ்சு போட்டு நம்ம தண்ணி குடிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 5 கோடி லிட்டர் கேன் தண்ணி ஒரு நாளைக்கு போகுதாமா. எதனால? தண்ணி இல்லாத பற்றாக்குறைங்காட்டியும் நல்ல சுத்தமான தண்ணி, ஆரோக்கியமான கேன் தண்ணி தாங்கன்னு அப்படின்னு நம்மள குடிக்கிறங்காட்டிட்டே. ஒரு கேன் தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு 5 வகையை சுத்தம் பண்ணணுமாமா. அந்த 5 வகையை சுத்தம் பண்றதுக்கு மொத்தம் ஒரு 80 ரூபானாச்சு அந்த கம்பெனிக்கு செலவாகுமாமா. ஆனா நமக்கே கொடுக்க 30 ரூபா தானே. இதை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதனால தாங்க நமக்கு இந்த வயிற்று பிரச்சனை, இதய பிரச்சனை, யூரின் பிரச்சனை, அப்புறம் ஸ்டோன் ப்ராப்ளம், இப்போ எல்லாத்துக்கும் குழந்தையில இருந்து கெழுது வரைக்கும் எல்லாத்துக்கும்